Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் நடைபாதை மற்றும் சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருச்சி மாநகரை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் நடைபாதை மற்றும் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் பலமுறை புகார்கள் தெரிவித்தும் இதுவரை மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது மாவட்ட அதிகாரிகளோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உறையூர், கே நகர், வெஸ்லி ஸ்கூல் சாலை என சொல்லக்கூடிய அந்த மத்திய பேருந்து நிலையம் சாலை, இபி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதே போன்று சாலைகள் நடந்து செல்வதால் பல சமயங்களில் விபத்துகளும் நடைபெறுகிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் தினந்தோறும் பொதுமக்கள் பல்வேறு இன்னலை சந்தித்து வருகிறோம். பலமுறை புகார்கள் தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கும் இடம் திருச்சி மாநகரில் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதி இருக்கிறோம். இந்த காந்தி மார்க்கெட் பகுதி என்பது மொத்த வியாபாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மொத்த வியாபார விலையில் இங்கு நடைபெறும். இங்குதான் திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, திருச்சியை சுற்றியுள்ள பல்வேறு பேர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சிறு குறு தொழில் வியாபாரிகள் அனைவருமே இங்கு வந்துதான் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வார்கள். அத்தகைய எப்போதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த காந்தி மார்க்கெட் பகுதியில் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து பல கடைகள், டீ கடைகள் மற்றும் ஜூஸ் கடைகள், உணவகங்கள் என்ற பல்வேறு தள்ளுவண்டி கடைகள் என இந்த சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று நடைபாதைகளை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்காகவும் மற்றும் பெஞ்சுகள் போடுவதற்காகவும் பல்வேறு பொருட்களை அடுக்குவதற்காகவும் அந்த நடைபாதையை இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு பாதை இல்லாமல் சாலை ஓரமாக நடந்து செல்வதால் இந்த பகுதியில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கக்கூடிய நேரங்களில் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் என அனைவருமே இந்த காந்தி மார்க் பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் சுமாராக 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் சிக்கிதான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் பலமுறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். சாலை ஓரமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கடைகளை அகற்ற வேண்டும், பாதசாரிகள் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையை முழுமையாக மக்கள் பயன்படுத்துமாறு அதற்கு ஏற்ற வழிவகையை செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதிகாரிகள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகையால் தினந்தோறும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியும் பல்வேறு விபத்துகளில் பொதுமக்கள் அன்றாடம் சிக்கி வருகிறார்கள். உடனடியாக மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் சாலையோரமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அதேபோல் நடைபாதைகளை மக்கள் நடந்து செல்வதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதியில் இத்தகைய ஒரு அவலநிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக பொதுமக்கள் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின் குமாருடன் செய்தியாளர் தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.